சாம்பார், ரசம், கீரை இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு வெஜிடபிள் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நம்ம அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸ் இது மூணுத்தையும் சேர்த்து பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 3 காய்கறியுமே நீங்கள் சம அளவும் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த காய் பிடிக்குதோ அதை கொஞ்சம் கூடையும் எடுத்துக்கலாம். ஒரு சட்டியில் எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடலப்பருப்பு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 3/4 கிலோ இருக்கும் காய்கறி, அதுக்கு நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா வணக்குங்க. வணக்குனதுக்கப்புறமா கட் பண்ணி அலசி வச்சுருக்க காயை அதில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரினா 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க, சில்லி பவுடர். நாங்கள் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கோம், இதுவே போதுமான அளவு. 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க, காய் வெந்துடும். அப்படி வெந்துருச்சான்னு பார்த்ததுக்கப்புறமா அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா கிண்டி மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பரான காய்கறி பொரியல் ரெடி. இதை நீங்கள் ரசம், தயிர், சாம்பார், வெறும் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ஷார்ட்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த பொரியலோட ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாடா, பாய்.